இஸ்லாமின் அடிப்படை 5 குருத்துகள் ஒவ்வொரு முஸ்லிமின் வாழ்க்கையிலும் மிக முக்கியமானவை. முதலில் கலிமா ஷஹாதா என்பது அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்று நம்பி சாட்சியம் கூறுவதாகும். இதுவே ஒருவரை முஸ்லிமாக மாற்றுகிறது. எனவே இதை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை தினமும் கற்றுத்தர வேண்டும். இரண்டாவது தொழுகை என்பது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கட்டாயமான வழிபாடு. மனநோயாளிகள், சிறுவர், மாதவிடாய் பெண்கள் போன்ற சிலருக்கு விதிவிலக்கு உள்ளது. மேலும் பெற்றோர் குழந்தைகளை 7 வயதில் தொழுகைக்கு பழக்கி 10 வயதில் கட்டாயமாக கடைபிடிக்கச் செய்ய வேண்டும். மூன்றாவது நோன்பு சவீம் என்பது பசியையும் துன்பத்தையும் உணர்ந்து உள்ளமும் உடலும் தூய்மையடைய உதவும் வழிபாடு. இது குர்ஆனில் கட்டளையிடப்பட்டதுடன் ஆன்மீகமும் ஆரோக்கிய நன்மைகளையும் தருகிறது. நான்காவது ஜக்காத் என்பது பொருளாதார வசதி உள்ளவர்கள் தங்களின் செல்வத்திலிருந்து 2.5% அளவிற்கு ஏழைகளுக்கும் கடன்பட்டவர்களுக்கும் வழங்க வேண்டிய கடமையாகும். இது சமூக சமநிலையை உருவாக்குகிறது. ஐந்தாவது ஹஜ் என்பது உடல் மற்றும் பொருளாதார திறன் உள்ளவர்கள் மக்காவில் மேற்கொள்ள வேண்டிய கடமையாகும். ஹஜ் வழியாக மனிதர்கள் அனைவரும் சமம், உயர்வு தாழ்வு இல்லாதது என்பதை உலகிற்கு காட்டுகிறது. இதனை நடைமுறையில் கொண்டு வருவதற்காக குடும்பத்தில் கலிமாவை தினமும் சொல்லும் பழக்கம் உருவாக்கவும், தொழுகையை நியமமாக கடைபிடிக்கவும், நோன்பை உண்மையான மனப்பான்மையுடன் மேற்கொள்ளவும், ஜக்காத்தை சரியாக கணக்கிட்டு உதவி தேவைப்படுவோருக்கு வழங்கவும், ஹஜ் செல்ல முன்கூட்டியே திட்டமிடவும் வேண்டும். இறுதியாக அல்லாஹ் அனைவருக்கும் ஹஜ் செய்யும் பாக்கியத்தை வழங்குவாராக என்று பிரார்த்தித்து, அல்லாஹுவுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை நம் வாழ்க்கையில் சிந்தித்து செயல்பட வேண்டும்.